சென்ற காணொலியில் வந்துட்டு ஜீரோதா வார்சிட்டி இணையதளத்தை பற்றியும் ஸ்க்ரீனரில் சில ஆப்ஷன்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இதில் ஸ்க்ரீனில் தொடர்ந்து அந்த ஆப்ஷன்ஸையும் அதற்கு அடுத்தபடியாக ஸ்மார்ட் அனலைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குரோம் பிளக்கின் பற்றியும் பார்க்கலாம். வணக்கம், இது அபிஸ் சேனல். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு சொல்லிட்டு அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க. இது பெரும்பாலும் எனக்கு பயன்படுறதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாமே ஆட்டோமேட்டடாக தான் இருக்குது. அதாவது மிஷின் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸை வச்சு அது கொடுக்குது. அது அந்தளவுக்கு இப்போ கான்ஸ்னு கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாவே இல்லை. இப்போ லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.5 years ஆஃப் CAGR இஸ் நாட் வெரி பேட் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப தெளிவாக இல்லை. பியர் கம்பேரிசன் கொடுக்கக்கூடியதும் எனக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப பயன்படக்கூடியதில்லை. ஏன் சொல்கிறேன்னா, அவந்தி ஃபீட்ஸ் வந்து ஒரு ஷ்ரிம்ப் ஃபீட் பிஸ்னஸ். அதுக்கு வந்து அபெக்ஸ் ப்ரோசன் தான் கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிஸ்னஸும் இருக்குது. வருண் பெவரேஜ், ஹேட்சனாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்துட்டு கன்சூமர் பிஸ்னஸில் இந்த மாதிரி பால், அவங்க வருண் பெவரேஜ்னா அந்த கோகோகோலா, பெப்சி அவங்களுடைய பாட்லிங் பார்ட்னர். ஹேட்சன் ஆக்ரோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஹேட்சன் கர்டு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு இதில் வர வேண்டிய தேவையே இல்லை. அதனால் இது எனக்கு அந்தளவுக்கு பயனுள்ளதாக தெரியல. அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ், இது வெரி குட் ஒரு செக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் என்ன, எக்ஸ்பென்ஸ் என்ன, ஒவ்வொரு குவார்டர் பை குவார்டர் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் என்ன பர்சன்டேஜ் இருக்குது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல செக்ஷன். ஸ்டாண்டர்டும் பார்த்துக்கலாம், கன்சால்டேட் பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீமியமுக்கு போகணும். ப்ரீமியமில் போனீங்கன்னா 5000 ரூபாய் மாதத்து கட்டணும். அந்தளவுக்கு கட்டி இது வந்து நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கட்டிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தீங்கன்னாலும் கன்சால்டேட்டட் ஸ்டாண்டர்லோன் எல்லாமே இருக்கும். பக்கா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் பர்சன்டேஜ் வைஸ் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுலேயும் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் பார்க்கறதுனா நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஹோல் டைம் டேரக்டர்ஸ் வந்து ஏதாவது வாங்கியிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க, ரெமுனரேஷன் டு தி எக்ஸிக்யூட்டிவ் டு தி ஆஃபீஸர்ஸ், அதாவது எவ்வளோ வந்துட்டு பர்சன்டேஜில் இருக்குது இல்லை க்ரோர்ஸில் இருக்குது எல்லாமே காண்பிப்பாங்க. இதுலேயும் ப்ராடக்ட் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ரீமியம் கட்டணும். ப்ரீமியம் வந்து நான் சொன்ன மாதிரி 5000 ரூபாய் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ப்ராஃபிட் டு லாஸ் அக்கௌண்ட்டுடைய கீழே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத்னுடைய CAGR கொடுத்துருப்பாங்க. 10 years, 5 years, 3 years ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் ப்ரைஸினுடைய CAGR, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல தேவைப்படக்கூடிய ஒரு ரேஷியோஸ் தான். ஏன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கம்பெனி நல்ல ரிட்டர்ன் எடுத்து கொடுக்குது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னு அர்த்தம். ப்ராஃபிட் க்ரோத் வந்து லாஸ்ட் 10 years 17% CAGRல இருக்குது அப்படின்னு சொன்னால் அருமையான விஷயம் இல்லை. ஏன்னா அதனுடைய வளர்ச்சி இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அப்படி இருந்தால் இதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டும் அதே மாதிரி பக்கா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வந்துட்டு ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி ரொம்ப மைன்யூட் டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த குவார்டர் ரிசல்ட்ஸ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். குவார்டர் ரிசல்ட்ஸை நீங்கள் வந்துட்டு பக்கா இன் டீட்டெயில் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். நம்ம அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி அந்த ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கணும் அதை எடுத்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. கடைசியாக நெட் கேஷ் ஃப்ளோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்டாண்டர்லோன் பார்த்துக்கலாம், கன்சால்டேட்டடும் பார்த்துக்கலாம். இந்த ரேஷியோஸ்னு கொடுத்துருக்கிறது எனக்கு பெருமளவில் பயன்படுறது இல்லை. நான் இதில் மெயினாக பார்க்குறேன்னா இந்த டெப்டார் டேஸ் வேணால் பார்ப்பேன், டேஸ் பேபிள் பார்ப்பேன். மற்றபடி இதில் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எனக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணலை. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். குவார்ட்டர்லி ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ வச்சுருந்தாங்க, அதனுடைய ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பக்காவாக காண்பாங்க. இதே ப்ரொமோட்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வேறு எதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா FIS கிளிக் பண்ண வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க வேறு எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வச்சுருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிதான ஒரு ஆப்ஷனாக இது இருக்கும். அதேமாதிரி இயர்லி பார்த்துக்கலாம். ட்ரேட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் இன்சைடர் ட்ரேட் நடந்திருக்கு, பல்க் டீல்ஸ் என்ன நடந்திருக்கு, இந்த கம்பெனியில் பிளாக் டீல்ஸ் நடந்திருக்கு, எந்தெந்த தேதியில் நடந்திருக்கு எல்லா டீட்டெயிலும் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமான இது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்கும். ஆனுவல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிரெடிட் ரேட்டிங்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரேட்டிங் அப்டேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அதில் பெரும்பாலும் அந்த பிஸ்னஸை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபிட்சாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு மற்ற நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ரேட்டிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் கூட இதில் இருக்கும். கான்கால்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப இது சில நிறுவனம் இருக்கும், சில நிறுவனங்கள் இருக்காது. கான்காலினுடைய டிரான்ஸ்கிரிப்ட் இருந்தால் டிரான்ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, நோட்ஸ் இருந்தால் நோட்ஸ் கொடுப்பாங்க, PPT இருந்தால் PPT கொடுப்பாங்க. ஏன்னா சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்கள் இருக்காது. எந்தெந்த நிறுவனத்துக்கு இருக்கோ அது இருக்கும், சில இதுக்கு இருக்காது. ஸ்க்ரீனரில் இந்த ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக முதல்ல நம்ம கிரியேட் பண்ண ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் வந்துட்டு நான் எனக்காக கிரியேட் பண்ணிக்கிட்ட ஸ்க்ரீன்ஸு. இந்த ஸ்க்ரீன்ஸ் எப்படி வந்துட்டு புதுசாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் தனியாக ஒரு காணொலியாக போடுறேன். ஆனால் அதற்கு முன்னாடி அதை தவிர கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே பாப்புலர் தீம்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதாவது இப்போது இதெல்லாம் வந்துட்டு இப்போ பாப்புலராக போயிட்டுருக்கு. FI எதை வாங்குறாங்க, டெட் எதெல்லாம் குறைச்சிருக்காங்க, கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் எந்தெந்த நிறுவனங்கள் பண்ணுறாங்க, க்ரோத் வித்தவுட் டைலூஷன் ஆஃப் தி கேபிட்டல் யார் பண்ணுறாங்க, இது மாதிரியான பாப்புலர் தீம்ஸு. பாப்புலர் ஃபார்முலாஸ் இப்போ மேஜிக் ஃபார்முலா, காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ, பியோட்ரோஸ்கி ஸ்கேன், இந்த மாதிரி இப்போ கிராம் ஃபார்முலா இருக்குது. பஃபட் ஏதாவது ஃபார்முலா வச்சுருக்காங்க, இல்லாட்டி இன்னும் பல பெரிய ஜாம்பவான்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் எதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருந்தால் அதெல்லாமும் இதில் இருக்கும்.
அடுத்ததாக ப்ரைஸ் ஆர் வால்யூம். ஸோ இந்த மாதிரி இவங்களே வந்து சில ஆக்சுவல் ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிறதுல வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். கீழே போயிட்டு ஷோ ஆல் ஸ்க்ரீன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இதில் எல்லாமே காமிக்கும். பாப்புலர் ஸ்டாக் ஸ்க்ரீன்ஸ் என்ன, எல்லா ஸ்க்ரீன்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதை தாண்டி நீங்கள் வேணும்னா சர்ச்சும் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்க்ரீன்ஸ் என்ன அப்படின்னு காண்பிக்கும். அதை தாண்டி சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். குறிப்பிட்ட செக்டார்ஸை பற்றி நம்ம இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செக்டாரில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கொடுக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஸ் ஆப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை தாண்டிட்டு மேலே செக்டார்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் இதே மாதிரி இங்கே எப்படி இந்த சைடில் வந்துட்டு ப்ரௌஸ் செக்டார்ஸ் இருந்தோ அது மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இங்கே எல்லா செக்டார்ஸும் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக இந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க டூல்ஸில் வந்துட்டு கிரியேட் ஸ்டாக் ஸ்க்ரீன் 10 கோடி அதான் 10 இயர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் டேட்டா வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவில் இங்கே இருக்குது. அதை தாண்டி ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ப்ரைஸஸ், ஷேர் ஹோல்டர்ஸை பற்றி முன்னாடி யார் வச்சுருந்தாங்க, யாரெல்லாம் 1% மேலே வச்சுருக்காங்க, யாரெல்லாம் இப்போ வந்துட்டு அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க, லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், இதை பற்றிலாம் வந்துட்டு ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸாக நீங்கள் அப்கிரேட் டு ப்ரீமியம் கொடுத்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இது நான் பெருசாக பயன்படுத்ததில்லை, பட் பயன்படுத்தினதை கேட்டதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரா மெட்டீரியல் ப்ரைஸினுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இப்போ இன்புட் செக்டாரில் இவங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு ப்ரெஷர் இருக்குது, மார்ஜின் ப்ரெஷர் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி இன்னும் பல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பல டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் வருது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50 கம்பெனி வரைக்கும் தான் நீங்கள் வந்து நார்மலில் பார்க்கலாம். இங்கே வந்து அன்லிமிட்டடாக ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸல் ஆட்டோமேஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது. பியர் கம்பேரிசன் நான் பார்த்ததில் சொன்னேன் இல்லையா, அந்தளவுக்கு தெளிவாக நமக்கு வந்துட்டு நம்ம நார்மலில் இல்லைன்னா அது வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறாங்க. ஸ்க்ரீனிங்லேயும் பார்த்தா பல இன்னும் அட்வான்டேஜஸ் கொடுக்குறாங்க. டவுன்லோட் இந்த நம்மளுடைய ஸ்க்ரீன் ரிசல்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதே பண்ண முடியாமல் இருக்குது. இதில் இண்டஸ்ட்ரி ஃபில்டர் இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் தராங்க. அதே மாதிரி இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுங்க பார்த்துக்கலாம். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு பாருங்கள். எனக்கு இது வரைக்கும் தேவைப்பட்டதில்லை. இப்போ இதுவரை ரொம்ப மிகவும் அரிதாகவே தெரியப்பட்ட ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்மார்ட் அனலைஸுங்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி வந்து தேடணும்னு வச்சுக்கோங்களேன், ரிலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நீங்கள் தேடுறீங்க, அதில் இந்த மாதிரி ஸ்மார்ட் அனலைஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் பொதுவாக நீங்கள் ஸ்க்ரீனர் வெப்சைட் போனீங்கன்னா பார்க்க முடியாது. இதற்கு ஒரு க்ரோம் பிளக்கின் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். இதனுடைய முடிவில் க்ரோம் பிளக்கின் எப்படி ஆட் பண்ணுறதுங்க நான் காமிக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்க்குறேன். ஜஸ்ட் இங்கே நீங்கள் ஸ்மார்ட் அனலைஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குல்ல, ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸை இங்கே எக்ஸ்ட்ரா ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். இங்கே ரிவர்ஸ் டிசிஎஃப் அப்படிங்கிற ஒரு டூல், அந்த ஒரு மேலே இருக்கிற மெனுவே வந்து ஆட் ஆகிருக்கும். இந்த குவார்டர் ரிசல்ட்ஸில் இங்கே நார்மல் சைஸ், காமன் சைஸ் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷனை அது உருவாக்கி கொடுத்துருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காமன் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே பர்சன்டேஜில் காமிக்கும். சேல்ஸ் வந்து 100% அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், எம்ப்ளாயி காஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ், அதை தாண்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து இன்னும் பிரித்து அதில் எல்லாமே என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்டாக அது காண்பிக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இவங்க இந்த குவார்டர் ரிசல்ட்ஸில். இந்த ஸ்மார்ட் அனலைஸ் மூலமாக மட்டுமே அது கிடைக்கும். ப்ராஃபிட் லாஸ்லையும் அப்படி தான். இந்த காமன் சைஸை கிளிக் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு காண்பிக்கும். என்னென்ன வந்துட்டு இப்போ சேல்ஸ் 100% வச்சுக்கிட்டு அதில் வந்துட்டு எது எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது எளிதாகவே உங்களுக்கு வந்துட்டு காண்பிக்கும். இப்போ கீழே வந்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்லேயும் இந்த காமன் சைஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் தவிர அந்த கேஷ் ஃப்ளோவில் தான் அதில் மெயினான சில விஷயங்களை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இது வரைக்கும் தான் நமக்கு ஆக்சுவலான ஸ்க்ரீனரில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்களாவே கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேஷ் இபிஎஸ், அதாவது இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குல்ல, இதை வச்சுக்கிட்டு ஒரு பங்குக்கு எவ்வளோ கேஷ் இருக்கும், ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கேபெக்ஸ் பை கேஷ் ஃப்ளோ, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கேஷ் ஃப்ளோவில் எவ்வளோ கேபெக்ஸ் போட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ அமௌண்ட்டை அவங்க வந்துட்டு பர்சன்டேஜ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஃப்ஓ டு பேட், அதாவது கேஷ் ஃப்ளோவிலிருந்து பேட்டினுடைய ரேஷியோ என்ன, சிஎஃப்ஓ டு எபிட்டா எவ்வளோ, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குமுலேட்டிவ் 3 இயர்ஸ், குமுலேட்டிவ் 5 இயர்ஸில் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ என்ன, இந்த இதெல்லாம் வந்துட்டு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நார்மல் ஸ்க்ரீனரில் இருக்காது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க. இது மூலமாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ப்ராஃபிட் லாஸு பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள ரேஷியோஸை மட்டும் பார்த்துருப்போம். கேஷ் ஃப்ளோ வச்சு நல்ல ஒரு ரேஷியோ வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ரேஷியோஸுங்கிறதுல ரேஷியோ அனாலிசிஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இதையே வந்துட்டு நிறைய நம்ம ஏற்கனவே நார்மல் ஃபியூ ரேஷியோஸ் நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, ரேஷியோ அனாலிசிஸ் கொடுத்தோம்னா லிவரேஜ் ரேஷியோ, அதாவது இருக்கக்கூடிய அவங்களுடைய ஈக்விட்டியை வச்சுட்டு எவ்வளோ டெட் பர்டன் இருக்குது அப்படிங்கிறது, எஃபிஷியன்சி ரேஷியோ, இவங்களுடைய பிஸ்னஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நடத்துகிறாங்க ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸு, கேபிட்டல் அலோகேஷன் ரேஷியோஸ், வேல்யூவேஷன் ரேஷியோ, இதெல்லாம் வந்துட்டு அற்புதமாக அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி இதில் வந்து ரிவர்ஸ் டிசிஎஃப் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டிசிஎஃப்ங்கிறது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த பஃபட் மெத்தட் மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக இந்த
கம்பெனியினுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எல்லாம் கிடைக்கும். ரிவர்ஸ் டிசிஎஃப்ங்கிறது நீங்கள் ஒரு வேல்யூ இன் பண்ணி அது மூலமாக அந்த க்ரோத் பர்சன்டேஜை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது. இதை பற்றி கனகா வந்து அவங்களுடைய அந்த செஷன் எடுக்கிறாங்க, ஒரு செஷன் அதில் வந்து டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. அதில் வேணால் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் அனலைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக கிடைக்கிறது. இந்த ஸ்மார்ட் அனலைஸை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் போயிட்டு சும்மா கூகுளில் போயிட்டு ஸ்மார்ட் அனலைஸ் ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா கூகுள் க்ரோம் வெப்சைட் போகும், க்ரோம் வெப் ஸ்டோர். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு இங்கே ஆட் டு க்ரோம், இப்போ நான் ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் கொடுத்தேன்னா என்னுடைய இதில் நான் ஏற்கனவே வந்து நிறுவி வச்சிருக்கேன், அது போயிடும். அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆட் டு க்ரோம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிக்கும். அதற்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இங்கே மேலே வந்துடும், இந்த ஸ்மார்ட் அனலைஸுங்கிற ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக என்னுடைய ஆய்வுகளுக்காகவும் என்னுடைய டேட்டாவை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இணையதளம் வந்துட்டு அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியா வைத்திருக்கக்கூடிய amfi.india.com அப்படிங்கிற இணையதளம். இப்போ இந்த இணையதளத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பல டீட்டெயில்ஸு இவங்க எல்லாருமே சேர்ந்து நடத்துறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்வெஸ்டர் கார்னர் அப்படிங்கிறது தான். இந்த இன்வெஸ்டர் கார்னரில் நாலேஜ் சென்டர் இருக்குல்ல, இதில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அடிப்படையிலிருந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ, எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறது, நெட் அசெட் வேல்யூனா என்ன, சின்ன விஷயங்கள்லேருந்து ரொம்ப அட்வான்ஸ்டு இன்ஃபர்மேஷன் வரைக்கும் கூட இருக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சென்டர் அப்படிங்கிறது. இதில் ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நெட் அசெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்கீம் வைஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தாண்டி முக்கியமாக போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோஷர். ஒவ்வொரு நிறுவனமும் இப்போ வந்துட்டு போர்ட்ஃபோலியோ வந்துட்டு வெளியே சொல்லணும், அதை ஒரு அறிக்கையாக வெளியிடுவாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ இதில் வந்து டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபோர்ட்நைட்லி போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோஷர், டெப்ட் ஸ்கீம் மட்டும், மந்த் அண்ட் போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோஷர், ஹாஃப் இயர்லி போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் என்ன அப்படின்னா 2 வகையில் உங்களுக்கு பயன்படலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த இதில் வச்சுருந்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணுற ஆளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸ் டிசம்பர் 30க்குள்ளே பார்த்தேன்னு வச்சிங்களேன். இப்போ இது ஓப்பன் ஆகுது இல்லையா, இதில் போயிட்டு ஓப்பன் பண்ணால் இதில் இந்த டிஎஸ்பி ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ HDFC பேங்க் வச்சுருக்காங்க, இதனுடைய குவான்டிட்டி என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்முடைய போர்ட்ஃபோலியோ எதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லாட்டி இன்னும் ஆராய்ச்சிகள் ஏதாவது செய்யலாம். மற்ற மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி வச்சுருக்காங்க அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இவைகள் தான் நான் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய இணையதளங்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்பப்போ டிக்கர் டைப் பார்ப்பேன். டிக்கர் டைப்பில் வந்துட்டு அந்த சார்ட்ஸ் பார்ப்பேன். அதாவது அவங்க வந்து பக்காவாக ஒவ்வொரு டியூரேஷனுக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத காமிப்பாங்க. சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். அதை தாண்டி இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஸ்டாக் எட்ஜுங்கிற வெப்சைட்டு. ஆனால் அந்த வெப்சைட் வந்து பெரும்பாலும் நல்லபடியாக வேலை செய்கிறதில்ல. அது மொபைல் ஆப்பாக இருக்குது. அதில் போனீங்க அப்படின்னு சொன்னால் FIDA ஆக்டிவிட்டி என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு மாதம் எப்படி வந்திருக்கு, ஒவ்வொரு வருஷம் எப்படி வந்திருக்கு, அதனுடைய மூவ்மெண்ட் என்ன, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் பயன்படுத்தக்கூடிய பரிந்துரைக்கக்கூடிய இணையதளங்கள். உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.